மூன்றாவது செய்தி எங்க இருந்து வருகிறது? இலங்கை நாட்டிலே வத்தல் என்னும் இடத்திலே இருந்து வருகிறது. எமது மண், எமது ஊரில், எமது மண்ணில் இருந்து இலங்கை நாட்டிலிருந்து ஒரு சகோதரி செய்தி கொண்டு வருகிறார். காரணம், எங்கட எங்கட நாட்டிலிருந்து சகோதரனோ சகோதரியோ செய்தி கொடுக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமா இருக்கும். அட, எங்கட நாட்டிலிருந்து செய்தியை கேட்கிறோமே, எங்கள் நாட்டுக்கு போக முடியாமல் இருந்தாலும் எங்கள நாட்டிலிருந்து தேவ செய்தியை நாங்கள் கேட்கிறோமே என்ற ஒரு சந்தோஷம் மனதுக்குள்ள இருக்கு இல்லையா? எனவேதான் இன்றைய நாள் சிஸ்டர் சுகுமாரி வந்து எல்லோருக்கும் தெரியும், கொழும்பிலே வத்திரை வத்திரை எனக்கு நன்றாக தெரியும். இந்த வத்திரை இருந்த இடத்திலே இருக்கிறார், ஊழியம் செய்கிறார். நல்ல ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். கத்தருடைய நாமத்தை மயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு அந்த சகோதரர் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுகுமாரி. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். அதிகாலை வேலை 6 மணி நிற்கிறேன். அதிகாலை வேலையிலே 6 மணி. இலங்கை நாட்டிலே சனிக்கிழமை அதிகாலை வேலைன்னா எல்லோரும் 12 மணிக்கு தான் விடும்போவார். இந்த சகோதரி செய்தி கொடுக்க வேண்டும். அது குடும்பக்காரு, கணவன் இருக்கிறார், பிள்ளைகள் 3 பேர் இருக்கணும். இருந்தாலும் செய்தியை கொடுக்க வேண்டும் என்று அதிகாலை 5 மணிக்கு எழும்பி இருப்பான். எழும்பி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்த தேவ செய்தி கொடுக்க வரும் அந்த சகோதரியை நான் உண்மையில முழு மனத்தோடு அன்போடு அவரை வரவழைத்து விடுவோம். இப்பொழுது அவருடைய செய்தியை கேட்போமா? செய்தி உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நித்திய வெளிச்சம் என்ற பகுதிக்கு அந்த இணைப்பு கூடாக ஹல்லேலூயா, சங்கமம் வானொலி கூடாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக, ஜீவிக்கிறவராக, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளுக்கான தலைப்பு அதிகாலையில் தேட வேண்டும், அதிகாலையிலே தேவனை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தலைப்பு கூட உங்களை சந்திப்பதை நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்பதாக. ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு, ஐயா சொன்னது போல நான் 5 மணிக்கு எழும்புறது கிடையாது. அத நித்திய வெளிச்சத்துக்காக நான் இலங்கை இந்தியாவின் நேரம் 6 மணி. ஆகவே அதை அதுக்கு நான் ஜாயின் பண்ணுவேன். நான் எழும்புகிற டைம் 3:40. முன்னெல்லாம் 2:40க்கு எழும்பி 3 மணிக்கு நான் செய்தி ஆயத்தப்படுத்தி கொடுப்பேன். இப்ப எல்லாம் 3:40க்கு எழும்பி, இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டதுனால 2:40க்கு எழும்பி 3:40க்கு எழும்பி 4 மணிக்கு நான் செய்தி கொடுத்து வண்ணவர் வர்ஷிப் செய்தி கொடுத்து அதன் பின்பதாக என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நான் ஆயத்தப்படுத்துவேன். அப்ப எனக்கு அது பழகி போனது. காரணம், வாலிப காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே நான் அதிகாலையிலே எழும்புவது வழக்க. 3 மணிக்கு எழும்பி அந்த 14 வயதுல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த வயதிலே ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு. ஏன்னா அனுபவப்பட்ட ஒரு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு அது உண்மையாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதிகாலையிலே அந்த வாலிப வயதிலே நான் ஒரு ரூமுக்குள்ளதான் இருப்பேன். யாரோடையும் நித்திர பண்ண மாட்டேன். அம்மா அவங்களோட எல்லாம் போக மாட்டேன். நான் எனக்குண்டு ஒரு அறை இருந்தது. அப்ப அதுக்குள்ளதான் நான் இருப்பேன். எப்பொழுதும் என்னுடைய படுக்கையிலே, என்னுடைய பெட்ல வேதாகம புத்தகமும் டைரியும் எப்பயும் இருக்கும், பேனாவும் இருக்கும். ஏன் சொன்னா, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று அப்பா சொன்னார் இல்லையா? அத என்னுடைய அனுபவபூர்வமாக அந்த வேதத்துல நான் படிக்கிறதை விட அதை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக நான் அனுபவிக்கும் பொழுது இன்னும் நான் ஆண்டவரோடு கிட்டி சேர முடியும் என்ற ஒரு காரியத்தை நிமித்தம் அதிகாலையிலே அங்கு 3 மணிக்கு நான் தேவனை தேட ஆரம்பிப்பேன். அது அப்படியே தொடர்ந்து இப்பொழுதும் அது வந்து கொண்டே இருக்கிறாகவே நான் பிறகு நேரம் இருந்தால் அதிகாலையிலே
தேடுகிற அந்த பொழுது ஆண்டவராய் கர்த்தருடைய கிரியைகள் எவ்விதமாக எங்களுக்கு கூட இருக்கிறது என்பதை நான் சொல்லுவேன். அல்லேலூயா. இங்கு நீதிமொழிகளில் சாலமன் சொல்லுகிறார். சாலமனை குறித்து தெரியும் இல்லையா? நல்ல ஞானம் நிறைந்த ஒரு மனிதன், தாவீதுடைய மகன் இல்லையா சாலமோன். ஆண்டவருக்கு 1000 சர்வாங்க தகன பலிகளை அங்கு பலிகளை செலுத்தின நிமித்தம் 1000 சர்வாங்க தகன பலிகள் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளைக்கு 1000 ஸ்தோத்திர பலிகளை, அப்பா பிதாவே, அன்பான பிதாவே ஸ்தோத்திரம், ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், அது கிடையாது. அது ஈஸி. அது 1 மணி நேரத்துக்குள்ள 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லி முடிக்க முடியும். இது 1000 சர்வாங்க தகன பலிகள்னா அங்கு ஆடுகளை அங்கு உரித்து வெட்டி அதை கிளீன் பண்ணி அப்பாவுக்கு தகன பலிகளை செலுத்தணும்னு சொன்னா லேசான விஷயமே கிடையாது. 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்ததன் பின்பதாக அப்பா கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி. அவன் நினைச்சிருப்பாரு, பெரிய ஒரு காரியத்தை தான் என்னிடத்தில் சாலமோன் கேட்பான் என்பதாக. ஆனால் அவரிடத்தில் அப்பா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்பதாக. அவர் வேற ஒண்ணும் கேட்கல, ஞானத்தை கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு ஞானத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லையா? அப்பாவுக்கே ஆச்சரியமாயிட்டு, ஞானத்தை கேட்கிறாளேன்னு சொல்லி இல்லையா? ஆனால் அந்த ஞானத்தை கொடுத்து அவன் கேட்காததையும் அவர் கொடுத்து ஆசீர்வதித்து, அங்கு ஆசீர்வதித்த ஒரு கேட்காததையும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமாக இருந்த ஒரு மகன் தான் சாலமோன். ஆகவே அவர் வந்த அனுபவத்துக்கூடாக சில காரியங்களை அவர் கண்டு அனுபவித்து எழுதி அங்கு கடந்து போயிருக்கிறார் தேவனுடைய சமூகத்துக்கு. ஆகவே அவர் சொல்லுகிறார், அதிகாலை பாருங்க, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று அங்க அப்பா அவருக்கு சொன்னதை இங்கே எழுதிவிட்டு கடந்து போயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பா மேல எங்களுக்கு தாகம், அன்பு இல்லையா? அவரோடு உறவாட வேண்டும், அவரோடு பேச வேண்டும். வேதமே எனக்கு மனமகிழ்ச்சி. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் வாசிக்க வேண்டும். அவர் இந்த உலகத்திலே கிரியை செய்த காரியங்கள், ஜனங்களுக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு கூடாக நடத்தின அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள், எல்லாவற்றையும் நாங்கள் வாசிக்க எங்களுக்கும் அப்பா இதை போல செய்ய மாட்டாரா? நாங்க தேடும் பொழுது கண்டடைய முடியாதா? எங்களுக்கும் அப்பா செய்வார் என்று நாங்க அவரை விசுவாசிக்க தோணுகிறதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் மேல் நாங்கள் அன்பு செலுத்தும் பொழுது, அவரை நாங்கள் நேசிக்கும் பொழுது நேரம் காலம் பார்க்கவே முடியாது. இரவு நித்திரைக்கு சென்ற பின்பதாகவும் எங்களுடைய இருதயம் அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நித்திரையே தூக்கத்துல கூட நாங்க ஆண்டவரோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்க முடியும். தூக்கத்தை விட்டு கலைந்து எழும்பும் பொழுது ஆண்டவரோடு கூட நாங்கள் இடைப்பட்டவர்களாக இருக்கிற அந்த அன்பை அப்பா எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். உங்களிடத்திலும் என்னிடத்திலும். உலகத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. அது இருந்து கொண்டே இருக்கும். பொருளாதார பிரச்சனை இருக்கும், வீட்டு பிரச்சனைகள் இருக்கும், பிள்ளைகளோட பிரச்சனைகள் இருக்கும், கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் இருக்கும். அது இருக்கும், இந்த உலகத்துக்குரிய பிரச்சனைகளாக இருக்கிறது. அதே நாங்க நோக்கி பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் தேவனை சார்ந்து வாழ்வது எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளே? அதை பார்க்க கூடாது. அது நாங்க மரித்து போன பிறகு அடுத்த ஜெனரேஷனுக்கு வரும். அது அப்படியே தொட்டு இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆகவே பிரச்சனைகளை நாங்கள் நோக்காதபடி எங்களை படைத்த ஆண்டவரை நாங்கள் நோக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அவர் சால்வ் பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, இங்கு என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாலையில் தேடி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒருவரை குறித்து நான் உங்களிடத்துல நான் பேச போகிறேன். அதாவது ஆதியாகமம் 32வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 32வது அதிகாரம் 24 32 வரையிலான வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பாருங்க, அவர் சொல்கிறார், 24 ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24
32 வரையிலான வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோவின் தொடை சந்தை சுளுக்கிட்டு, அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மீட்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினால் நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திர இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம். யாக்கோபை குறித்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? யாக்கோபன் சொன்ன அப்பாவுக்கு ரொம்ப பிரியம். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அங்கு ஈசாக்கின் மூலம் நிறைவேற்றினார். ஆனால் யாக்கோவின் மூலம் முழுவதுமாக அங்கு நிறைவேற்றத்துக்குள்ளே வந்தது இல்லையா? அப்பாவுடைய ஆசீர்வாதம், வானத்து நட்சத்திரங்கள், கடற்கரை மணல்கள், இந்த அற்புதமான வார்த்தையை அப்பா சொன்ன ஆபிரகாமுக்கு அது யாக்கோவுக்குள்ளே நிறைவேற்றத்துக்குள்ளே வந்தது. எகிப்திலே அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததிகள் அங்கு திரளாய் பெருகினார்கள். கடற்கரை மணலை போல பெருகினார்கள். லட்ச லட்சமாக, கோடி கோடியாக ஜனங்கள் பெருகினார்கள். அதுதான் கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிட மாட்டார். அவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால் அதை நினைத்து கொண்டே இருப்பார். நிறைவேற்றும் அளவுக்கும் நிறைவேற்றும் வரையும் கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் எங்களை நினைத்து கொண்டே இருக்கிற தகப்பன். பார்க்கிறோம் பாருங்க, அதிகாலையில் எழும்பி செபிக்கும் பொழுது, இன்னைக்கு அதிகாலையிலே அநேக பேர் தூங்குவாங்க, தூக்கத்தை விரும்புவாங்க. காலையிலே நல்ல தூக்கம் போகும் இல்லையா? நல்லா கொஞ்சம் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆகவே நல்ல தூக்கம் போகும். அந்த நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். இந்த படுக்கையை விட்டு எழும்பி வர வேண்டும். அப்ப இந்த படுக்கையை விட்டு எழும்பும் போது, என் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், தூக்கத்தை விட என் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்று நாங்கள் சொல்லி எழும்பி வரும் பொழுது கர்த்தர் எவ்வளவாக சந்தோஷப்படுகிற தகப்பனாக இருக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்பதாக வேதம் சொல்கிறது. ஆகவே அந்த தூங்காத தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அந்த உறங்காத தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். இரவும் பகலும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டு இருக்கிற எங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும், தேட வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும். அவரோடு உறவாடுவதற்குத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆதாமை அங்கு படைத்தார் இல்லையா? என்றைக்கு ஆதாமுக்கு ஒரு துணை வந்ததோ, அந்த மனுஷியோட எப்பொழுது கதைக்க ஆரம்பித்தானோ, அவனும் தேவனை விட்டு கொஞ்சம் சற்று தூரமாகிட்டான் இல்லையா? கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க இல்லையா? இப்படியான ஒரு சூழ்நிலை அது ஒரு வேறு விடயமாக இருக்கிறது. ஆகவே அதிகாலையில் தேடுகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அதிகாலையிலே தேட வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதிகாலையிலே எழும்ப வேண்டும், அப்பாவை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப யாக்கோபு அவருக்கு பாருங்க, போற நேரம் தனிமையா ஒரு கோலோட ஏசாட புத்திர சுவிகாரத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படி என்ன செய்யறாரு, போறாரு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு தனிமையாக. அங்கு போகும் பொழுது ஆண்டவராய் கர்த்தர் ஒரு காரியத்தை அவரோடு பேசினார். அல்லேலூயா. அவர் தனியா தாய் தகப்பட விட்டு
சகோதரனை விட்டு அங்கு போகிறார். எங்கே? மாமனாருடைய வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு. அங்கு போகும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு ஆண்டவராய் கர்த்தர் அங்கு தரிசனமானார் இல்லையா? அங்க தரிசனமாகி அவர் ஒரு கல்லை எடுத்து அப்படியே தலைக்கு கீழே வச்சு அவர் என்ன செய்யறாரு? தூங்குறாரு. அங்கே தூங்கும் பொழுது தூக்கம் வந்துட்டு போகிற களைப்பு அவருக்கு. ஆகவே அவர் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை அவருக்கு செய்தார். என்ன? ஆகவே அவர் என்ன செய்தார்? அங்கு தூங்கு நேரத்திலே பாருங்க, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15ல இருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அப்ப ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கு போன யாக்கோபை இப்பொழுது திரும்பி வர பண்ணி இருக்கிறார் இல்லையா? இங்கு சொன்ன வாக்கு தத்தமானது இங்கு நிறைவேற்றத்துக்குள்ளே வந்திருக்கிறது. ஆவின் 32வது அதிகாரத்திலே நாங்கள் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, 28வது அதிகாரத்துல சொன்னாரு, 14 பாருங்க, 28வது அதிகாரம் 14, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 14. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன தேவன், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. அல்லேலூயா! எவ்வளவு ஒரு அருமையான தேவன். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் அந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். ஐயோ, ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறாரு, ஐயோ நான் இதை உணராமல் இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அங்க உணர்வடைகிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் இல்லையா? அவன் பயந்து என்ன செய்யறான்? ஆண்டவர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்பதாக அங்க சொல்லுகிறார். பாருங்க, அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து, அதுக்கு முன்பதாக கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்க பார்க்கிறோம், ஒரு கல்லை வைத்து அங்கு உறங்கும் பொழுது தேவ தூதர்கள் அங்கு மேலையும் கீழையும் அப்படியே ஏறி இறங்கி கொண்டு இருக்கிறார்கள். பூமிக்கும் வானத்துக்கும் தேவ தூதர்கள் அங்கு இறங்கி கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? நாங்கள் வாழ்கிற இந்த பூமியிலே ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இப்ப கனவுல அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. தேவ தூதர்கள் மேல இருந்து கீழே வர்றாங்க, பூமிக்கு கீழே இருந்து மேல போறாங்க. எவ்வளவு ஒரு அருமையான அற்புதமான காட்சி கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்க, அதற்கு மேலாக ஒருத்தர் நிக்கிறாரு. யாரு? இந்த உலகமெல்லாம் படைத்து இந்த உலகத்தை அழகுபடுத்திய எங்களுடைய அப்பா அதுக்கு மேல நிக்கிறார். எங்க? வானத்தின் மேலே நிக்கிறார். பாருங்க, அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். பாருங்க, அவருக்கு எவ்வளவு துக்கமா இருந்திருக்கேன். தாய், தகப்பன், சகோதரன், அவங்க 4 பேர் தான் அவங்க குடும்பத்துல இருக்காங்க. 4 பேர் அடங்கிய குடும்பத்துல இவர் என்ன செய்யறாரு? அண்ணனையும் விட்டுட்டு, அப்பாவையும் விட்டுட்டு, அம்மாவையும் விட்டுட்டு தனிமையாக வருகிறார் இல்லையா? அவருக்கு அண்ணாவுக்கு பயந்துதான் வந்திருக்கிறாரு. ஆனா அப்பா அவரை நேசிக்கிறார் இல்லையா? அப்பா அவரை தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பதாக யாக்கோவை தெரிந்து கொண்டார் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே இங்கு ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அதாவது, நீ தனிமையா போற, நீ திரும்பி வரும் பொழுது உனக்கு இந்த இடத்தை நான் தருவேன் என்பதாக. அதான் அவர் சொல்றாரு. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதுக்கு முன்னே
அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து, அப்பா சொல்றாரு இல்லையா, என்னை என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரையானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பப்ப அவருடைய இருதயம் எங்க இருக்கிறது? தகப்பனுடைய வீட்டுல இருக்குது. நான் போய் நான் திரும்பி வரும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்தார் என்றால் அவர்தான் எனக்கு தேவனாய் இருப்பார். வேற யாரோ எனக்கு என்னுடைய கடவுளாக இருக்க முடியாது என்ற ஒரு காரியத்தை சொல்கிறார். அதாவது நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசமப்பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். இங்கு ஆண்டவர் பாருங்க ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். உன்னுடைய சந்ததி இவ்வளவாக பெருகும் என்பதாக தீர்க்க தரிசனம் அவருக்கு வருகிறது. இங்கே அந்த வார்த்தையானது நிறைவேற்றத்துக்குள்ளே வருகிற ஒரு சம்பவத்தை நாங்கள் காண்கிறோம். பாருங்க, இப்ப உங்களுக்கு நன்றாக விளங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப எல்லாம் அவருடைய இரு பரிவாரங்களோட அவர் வாராரு. தனிமையா போனவரு இப்ப நாங்க பாக்குற 32வது அதிகாரத்துல இரு பரிவாரங்களோடு, குழந்தை குட்டிகளோடு, ஆடு மாடுகளோடு, பலத்த ஆசீர்வாதத்தோடு வருகிறார். அப்பா எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்துவத்தை நாங்கள் நம்பி விசுவாசிக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவருடைய வாக்கு தத்துவம் உண்மையுள்ளது. அவர் சொன்னதுதான். மனுஷர் எனக்கு ஒரு காரியத்தை கதைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்துல வேற ஒரு காரியத்தை கதைப்பாங்க இல்லையா. மனுஷன் மனம் மாறுகிறவன், என் தேவனாகிய கர்த்தரோ மனம் மாறாத நேசராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் ஒரு நாளும் எங்களை கைவிடுகிற தகப்பன் கிடையாது. ஆகவே இங்க பாருங்க, தனிமையா போனவர் அங்க இரு பரிவாரங்களோட வாராரு. அவர் இங்க பாருங்க, தனியா மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அவர் என்ன செய்கிறார்? அனுப்பி விடுறாரு. தனிமையாக இருக்கின்ற பொழுது அவர் தேவனை தேட ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் தனிமையாக இருக்கும் பொழுது என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தேட வேண்டும். எல்லாரும் வெளியே போன பின்பதாக தனிமையா இருக்கிறீங்களா? அப்பொழுது ஆண்டவரோட உறவாடுங்க. இன்னைக்கு அநேக பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு நேரம் உள்ள சிஸ்டர், நேரம் உள்ள பாஸ்டர், அவ்வளோ வேலைகள், பிள்ளைகளுடைய வேலைகள், கணவனுடைய வேலைகள், வீட்டு வேலைகள், வெளி வேலைகள், ஆத்தையும் நான் தான் பாக்குறேன். எனக்கு ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை பாஸ்டர், வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது பாஸ்டர் சொல்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு தனிமையா இருக்கிறீங்க பாருங்க. அந்த நேரத்துல நீங்க வேலை செய்யும் பொழுது உடைய இருதயத்தை கொடுங்க. துணிகளை துவைக்கும் பொழுது சொல்லுங்க, ஆண்டவரே இந்த துணிகள்ல இருக்க அழுக்க வேலை நீங்க கைகளினால் கழுவுவராக இருந்தா சொல்லுங்க, ஆண்டவரே வாஷிங் மிஷின்ல போட்டு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் கூட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். இந்த துணிகள்ல இருக்கிற ஊத்தைகள் எல்லாம் எப்படி கலண்டு போகுது ஆண்டவரே, உங்களுடைய அந்த தண்ணீரை நிமித்தம் கழுவப்படுகிறது. அதே போல என்னுடைய இருதயத்தை கழுவுங்கப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாவ இருதயத்தை கழுவுங்கப்பா அப்படின்னு சொல்லி நாங்க செபிக்க முடியாதா? காய்கறிகளை வெட்டுற நேரம் எத்தனை காரியங்களை அதுல பாருங்க, எத்தனை பழுதான துண்டுகளை எல்லாம் அகற்றி போடுகிறோம். அப்ப சொல்லணும், தேவையற்ற காரியங்களை என்னுடைய இருதயத்தில் இருந்து அப்படியே அகற்றி போடுங்கப்பா. செபம் வருதா இல்லையா கர்த்தருடைய பிள்ளைகளே? வீட்டை கிளீன் செய்யும் பொழுது இதை நான் எவ்வளவாக அப்புறப்படுத்துகிறேனோ அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குப்பைகளை கூலங்களையும் என் ஆண்டவரே ரத்தத்தினால் அப்படியே சுட்டு இருக்கிறேன் அப்பா என்று நாங்கள் சொல்ல முடியாதா? செபம் எல்லாத்திலையும் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்பாவோடு நாங்கள் உறவாட வேண்டும் என்றால் அங்க வேலை எங்களுக்கு தடை இல்லை. வேலை ஒரு தடையாக எங்களை எண்ணக்கூடாது. வேலை இதுக்கு போறீங்களா, திங்ஸ் வாங்க போறீங்களா, ஆராதனை பண்ணிக்கொண்டே போங்க. அங்க போய் எல்லா பொருட்களும் கண் பார்க்கும், அப்படியே எல்லாம் வாங்கிக்கிட்டே வந்துடலாம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலைகள் ஆண்டவரை பிரிக்க முடியாது. வேலைகள் எங்களுக்கு ஒரு தடை கிடையாது. அதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, எனக்கு நேரம் இல்லை,
எனக்கு உட்கார்ந்து பிரசங்கம் தயாரிக்க நேரம் இல்லை, ஆண்டவரை ஆராதனை செய்ய நேரம் இல்லை என்று. ஆகவே ஆண்டவர் வந்து ஆண்டவரை எப்படி வேண்டுமானாலும் நாங்கள் தேட முடியும். இங்கே அவர் தனிமையாக இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடுகிறார். தேடும் பொழுது ஆண்டவர் வெளிப்பட்டார் இல்லையா? வெளிப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விட மாட்டேன்னு சொல்றாரு. இவருக்கு அப்பா எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து திரும்பி வர பண்ணி இருக்கிறாரு. நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்லையா? அவரும் கேட்கிறாரு. அவருக்கு தெரியும் யாக்கோபு தானே அப்படின்னு சொல்லி. அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, நான் யாக்கோபு அப்படின்னு சொல்றாரு. இனி உன் பேரு யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி, இஸ்ரவேல் தான் இனி மற்றவர்களுக்கு நீ சொல்லி என் பேரு இஸ்ரவேல் என்று என்பதாக அருமையான ஒரு உரையாடல். அப்பாவை தேடுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் உங்களுக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தகப்பனாக இருக்கிறார். ஆகவே 8 நிமிடங்கள் இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தை 18 20 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. அப்ப அப்பாவை தேடும் பொழுது என்ன இருக்குதான்? உங்களுக்கு ஐஸ்வர்யம் இல்லையா? உங்களுக்கு பண பிரச்சனையா? உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையா? அது வேற ஏதாவது பிரச்சனையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்கிய கர்த்தரிடத்துல நீங்க கேளுங்க. அந்த பர்வதத்தை நோக்கி பாருங்க, அந்த கண்மலையை நோக்கி பாருங்க. ஏன்னா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அனுபவத்தில், அதாவது அனுபவப்பட்டவர்கள், அதாவது இங்கே எழுதிவிட்டு கடந்து போயிருக்கிறார்கள் இல்லையா? ஆகவே ஐஸ்வர்யம் கனமும், உங்களுக்கு கனம் வேணுமா? உங்களை யாரும் கனப்படுத்த மாட்டேங்கிறாங்களா? போற இடத்துல உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்களா? ஒன்றுக்கும் கவலைப்படாங்க. தேவனுடைய சமூகத்துல இருந்து பாருங்க. நீங்க போற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, வாங்க வாங்க என்ன கூப்பிடுவாங்க. உங்களை கொண்டு போயிட்டு முன் ஆசனத்துல அமர வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவராய் கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது உலகம் உங்களை கனப்படுத்தும். பாருங்க, ஐஸ்வர்யம் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டுன்னு அப்படி சொல்றாரு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. பாருங்க, அப்பாட்ட எல்லாமே இருக்கு. நாங்கத்தான் பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்க முடியாதபடி இருக்கிறோம். அதை தேடணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்க, அழகான வசனம் இல்லையா? என்னை சிநேகிப்பாருங்க. என்ன உண்டு? என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அல்லேலூயா. அதிகாலையிலே தேடுகிறவர்களுக்கு விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உங்களுடைய களஞ்சியங்கள் எம்டியா இருக்குதா? உங்களுடைய சமையல் அறையிலே மாப்பு செய்கிற தொட்டி எம்டியா இருக்குதா? கர்த்தருடைய பிள்ளைகளே, தண்ணீர் இல்லாத இருக்கிறீங்க. அதாவது எண்ணெய் தண்ணீர் இருக்கும் இல்லையா? டெய்லி தண்ணீர் இருக்கும். எண்ணெய் இல்லாதபடி இருக்கிறதா? அல்லது எல்லா களஞ்சியங்களும் அங்கு வறண்டு போய் இருக்கிறதா? தேவனுடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். தேவனுடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். உங்களுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படும். அல்லேலூயா. உங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை நீங்க சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். அல்லேலூயா. அவரை தேடும் பொழுது அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவரை தேடும் பொழுது நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அதிகாலையிலே தேடும் பொழுது அநேக காரியங்களை அவர் எங்களோடு பேசுவார். இன்றைக்கு நான் இந்த நிலைமையில் அது ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன் என்றால், அந்த 14வது வயதிலே என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எரேமியா 1:5. அப்ப நான் நினைச்சேன், தீர்க்கதரிசி ஆண்டவரே, நான் எப்படி தீர்க்கதரிசி ஆகுவேன்? எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய செல்ல பெயரை கூப்பிடுவார், குமாரி அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுவார், என்னை தட்டுவார், என்னை எழுப்புவார். எப்படி தெரியுமா? அப்பாவுடைய குரல் கணீர்னு வெங்கல குரல் கிடையாது. சில்வர் பேன் அடிச்சன ஒரு ஒலிக்குமே, அந்த குரல் கிடையாது. நாங்கள் பரிச்சயப்பட்ட அந்த குரல்ல பேசுவார். என்னுடைய தகப்பனாருடைய குரல் மாதிரி ஒரு குரல், ஆண் குரலிலே அவர் பேசுவார். தெரியுமா? அவர் பேசிய அந்த வாக்குத்தத்த வசனங்கள் தான் இன்றைக்கு என்னை
ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது. அதிகாலையிலே அந்த வாலிப வயதிலே ஆண்டவரை தேடினேன். என்னை கூப்பிடுவார். அந்த கூப்பிடுறதுக்காக நான் தூங்குவேன். அப்படியே தூங்கிட்டு இருப்பேன். அப்பா என்னை சரியாக 3 மணிக்கு எழுப்புவார். அதுலதான் அன்னைக்கு நான் பழக்கப்பட்டு இருக்கிறேன். 3 மணிக்கு பிறகு நான் தூங்கவே மாட்டேன். 2:45க்கெல்லாம் இன்றைக்கு நான் எழும்பி நடமாடிக்கிட்டு பிரசங்கம் எழுதிக்கிட்டு அந்த நேரம் எல்லாம் தூங்குவாங்க. பிள்ளைகளுடைய தொந்தரவு கிடையாது. அவங்க வீட்டுல இருந்தாலும் சத்தம் போட மாட்டாங்க. என் கணவருடைய தொந்தரவு கிடையாது. யாருடைய தொந்தரவும் இல்லை இல்லையா? இந்த அதிகாலை வேலையில அமைதியான நேரத்திலே நான் பிரசங்கம் தயாரிப்பேன். சங்கமத்துக்கு வயசு கூட அந்த நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன். அது ஒருவித சத்தமும் இருக்காது. அந்த நேரத்திலே ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் எங்களுக்குள்ளே கடந்து வருகிறதாக இருக்கிறது. ஆகவே நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இலங்கை இந்தியாவின் நேரம் அதிகாலை 6:27. இது அதிகாலைன்னு சொல்ல முடியாது, காலை 6:27 இருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு அட்வைஸா சொல்றேன், அதிகாலையிலே ஆண்டவரை தேடுங்கள், நிச்சயமாக கண்டடைவீர்கள். அவர் மேல் அன்பு செலுத்துங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு வெளிப்படுவார். பாருங்க, இதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஆகவே நம்ம காரியங்கள் இருக்கிறது, அதாவது நேரம் போதாது. ஆகவே விதமாக அதிகாலையிலே தேடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள், அதிகாலையிலே அப்பாவுடைய சமூகத்திலே போராடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு, நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆகவே அதிகாலையில் ஆண்டவருடைய வார்த்தையிலே அங்கு விழுங்க, அப்பாவுடைய வார்த்தையில அப்படியே விழுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்பாவுடைய பிரசன்னத்துல போய் அமருங்க. நீங்க ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டீர்கள். ஒரு நாளும் உங்களை ஆண்டவர் யாருக்கு முன்பதாக, மனுஷருக்கு முன்பதாக வெட்கப்படுத்த மாட்டார். ஒரு நாளும் நீங்கள் பசியாக இருப்பதில்லை, ஒரு நாளும் பட்டினியாக நீங்க இருப்பதில்லை. ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து தியானித்து அதை உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாதபடி மற்றவர்களுக்கு நீங்கள் விதைக்கும் பொழுது அந்த விதையானது 30, 60, 100 அங்கு பலன் தரும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். விதைங்க கர்த்தருடைய வார்த்தையை. எங்கெங்கெல்லாம் கூப்பிடுறாங்களோ பணத்துக்காக போகாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை, வாங்க சிஸ்டர் வர்ஷிப் பண்ணித்தாங்க, வாங்க சிஸ்டர் வார்த்தையை கொடுங்க, வாங்க அப்படின்னு சொன்ன, வாங்க ஐயா வர்ஷிப் பண்ணி கொடுத்துட்டு போங்க, கொஞ்சம் ஆராதனை செய். இப்ப உள்ள பிள்ளைகளை வந்து கேக்குறாங்க, இந்த டைம்ல எங்களுக்கு ஆராதனை செய்ய ஒருத்தர் போங்க. ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி வார்த்தையை கொடுங்க எல்லா இடத்திலும் போய். அதுக்கு யாரும் உங்களுக்கு தடப்பட வேணாம். பிசாசு ஒருத்தன் தான் அதை தடப்பணுமா, அவனுக்கு பொறாம வந்துடும், அவனுக்கு எரிச்சல் வந்துடும், அவனுக்கு வியாதியே வந்துடும். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை அங்கு இங்கும் கொடுக்கின்ற பொழுது அவன் வியாதி படுக்கையிலே அங்கு செத்து போய் விடுவான். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை விதைங்க. அதை கேட்டு கேட்டு ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள 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 உங்களுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. ஆகவே காலையில தேடுங்க, தேவனாய் கர்த்தரை கண்டடைங்க. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமென், ஆமென். அருமையான ஒரு செய்தி. இலங்கை நாட்டிலே வத்தலை பிரதேசத்திலிருந்து வந்தது.